ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன ரெசிபிமா வந்திருக்கேன்னா சாம்பார் பவுடர் வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி வந்து நமக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லி வறுத்தெடுக்கணும். இந்த மல்லி வந்து 150 ml கப்பில் வந்து எடுத்து இந்த பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அளவு 150 ml. அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது வந்து ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கடுகு வந்து 1 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்லியை தான் வறுத்தெடுக்கணும். ஃப்ளேம் வந்து சின்னதாக வச்சு மல்லியை வந்து வறுத்தெடுக்கலாம். கடாய் வந்து லைட்டாக சூடானதுமே வந்து மல்லியை போட்டுடலாம். இந்த டைமில் வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, லோவில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து நல்லா வறுத்தெடுக்கலாம். கொஞ்சம் நேரம் மாறி கிடைக்கணும், அது வரைக்கும் சூப்பராக வறுத்தெடுங்க. ஓகே, நம்ம மல்லியை வறுத்தெடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதை 4மே ஒன்றா போட்டு வறுத்தெடுத்துடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் வந்து மொத்தமாக வந்து வறுத்தெடுக்காதீங்க. ஏன்னா வந்து சிலது வந்து சீக்கிரமாக வறுத்து வந்துடும், சிலது வந்து கம்மியாக வறுபடும். எல்லாமே ஒரே அளவில் வறுத்தெடுக்க முடியாது. ஸோ தனித்தனியாக வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நமக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3மே மொத்தமாக வந்து போட்டு எடுத்துடலாம். 3மே வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து கரம் மசாலா, சாம்பார் பவுடர், ரசப்பொடி இது எல்லாமே வந்து வீட்டில் தான் பண்ணுவேன். கவர்லேருந்து கடையிலேருந்து வாங்குறது எல்லாமே அவாய்ட் பண்ணுவேன். இது நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சோன்னா அப் டு 6 months வரைக்கும், ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணலாம். உளுத்தம்பருப்பு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து கறிவேப்பிலை வந்து காஞ்ச கறிவேப்பிலை இல்லைன்னா பச்சை கறிவேப்பிலையாகவே நமக்கு எடுத்துடலாம். இது வந்து மேக்ஸிமம் ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். ஒரு 3 கைப்பிடி அளவு வரைக்குமே எடுக்கலாம். கறிவேப்பிலை எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நான் வந்து பச்சையாகவே எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வாடி வந்திருக்கு. நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சோன்னா பொடிஞ்சு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ இது அடுப்பிலேருந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நான் அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் கெட்டியாக கிடைக்கிறதுக்காக அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி இல்லைன்னா பொட்டுக்கடலை அப்படி கூட சேர்த்துடலாம். இப்போ அரிசியை வந்து வறுத்தெடுத்துடலாம். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து லீவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிச்சி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து ஒரு 6 months வரைக்கும் சூப்பராக ஓடும். அதுக்கப்புறமா வந்து மிளகாய் வந்து நமக்கு வறுத்தெடுத்துடலாம். மிளகாய் வந்து ஒரு 30 மிளகாய் எடுத்திருப்பேன். அடுத்து வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 3மே ஒவ்வொரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இதை வந்து பொடிக்கிற மிக்சியில் வந்து எல்லாத்தையும் இன்க்ரீடியண்ட்டு கூட அதுவும் போட்டு அப்படியே பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக பொடிச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. இதை கொஞ்சம் டைமுக்கு வந்து நம்ம வெளியில் வச்சுருவோம். பவுடர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கிளாஸ் ஜார் தான் எடுத்திருக்கேன். கிளாஸ் ஜாரில் போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லது. பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதை நம்ம பண்ணோன்னா ஒரு 6 மாதத்துக்கு சூப்பராக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.